அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அமர்ந்திருக்கிற இந்த மாதம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதம், முஹர்ரம் மாதம், போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட புனித மாதம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து கடல் பிளந்து காப்பாற்றப்பட்ட மாதம், அல்லாஹுவின் மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதராலே பாராட்டப்பட்ட மாதம், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும்போது நபிகளார் சொல்கிற வார்த்தை என்னன்னா, அல்லாஹுவின் மாதம். ரமலான் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்பை பற்றி சொல்லும்போது இது அல்லாஹ்வுக்கானது என்றார்கள். அஸ்ஸௌமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, அஜிசிபிஹி, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன், நோன்பை தன்னுடையது என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொன்னாங்க. ஆனால் மாதத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் என்று நபிகளார் வர்ணிச்சாங்க. பல்வேறு சிறப்புகளுக்குரிய மாதம். அந்த சிறப்பில் ஒன்று தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் விழுந்து காப்பாற்றப்பட்டதை நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி சொல்லுகிற விதமாக அல்லாஹ்வுக்காக நாம் வைக்கக்கூடிய நோன்பு. அது இந்த மாதத்தில் தான் நம்ம ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிறோம். அது மார்க்கத்தில் உள்ளது. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் அந்த சுன்னத்தான நோன்பு பல வகைகளில் திரிவுக்கு உள்ளாகி அதற்கான காரணமே மாற்றப்பட்டுருச்சு. ஏன் அந்த நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், சமுதாயத்தில் ஒரு கணிசமான ஆட்கள் என்ன நம்புகிறாங்கன்னு கேட்டால், கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க, அது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்துச்சு, எனவே அதற்கு அந்த துக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் நோன்பு இருக்கிறோம் என்று பெரும்பாலான மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் உண்மை நம்புகிறாங்க. அதுக்காக வேண்டிய துக்கம் அனுஷ்டிக்கிறங்கிற பேரில் இன்னைக்கும் தமிழகத்தில், உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் துக்க தினமாக இந்த முஹர்ரம் மாதம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் சில பேர் இன்னும் இருக்கிறாங்க. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகம் முழுவதிலும் இருந்த அந்த நிகழ்வு மாறி 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 ஆனாலும் இன்றைக்கும் மிச்சமாக பல பகுதிகளில் அந்த நாளில் சில கொண்டாட்டங்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்களில் வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் எதையும் வைக்க மாட்டாங்க. கேட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு துக்கம் அனுஷ்டிக்கிறோன்னு சொல்லுவாங்க. இறைச்சி சாப்பிடுவது மாதிரியான பொருட்களை, மீன், கறி, அந்த பொருட்களை வாங்கி சமைக்கிறது இல்லை. கேட்டால் துக்கமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. உண்மையில் நாம் நோன்பு வைப்பதும் அந்த நோன்பிற்கான நன்மை எதிர்பார்ப்பதும் அனைத்துமே நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில் மூசா நபியினுடைய காப்பாற்றுதலுக்காக, அல்லாஹ் அவர்களை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லுகிற வகையிலே அமைக்கப்பட்ட நோன்பு தானே தவிர வேறு எந்த வகையிலும் இந்த நபிகளாரின் காலத்துக்கு பின்னால் நடந்த, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு பின்னாடி நடந்த ஒரு காரியம் நபிகளாரின் வாழ்க்கையிலே முன்னால் செய்த ஒரு காரியத்திற்கு காரணமாக இருக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, இன்றைக்கும் அறியாமையிலே அந்த மாதத்திலே அது குறித்து சில வழிபாடுகளை செய்து, சில பிரார்த்தனைகளை செய்து, சில காரியங்களை கடைபிடித்து கொண்டு வரக்கூடிய மக்கள் நமக்கு அருகிலே இருந்தால் அவர்களுக்கும் இது குறித்த விழிப்புணர்ச்சியை எடுத்து சொல்லி நோன்பு இருப்பதும் நன்மையை எதிர்பார்ப்பதையும் தவிர வேறு எந்த அனுஷ்டானங்களும் மார்க்கத்திலே புதியவைதான், பித்அத்துகள் தான். மார்க்கத்தில் நபிகளார் காட்டாத அனைத்து பித்அத்துகளும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்பதை அவர்களுக்கும் எடுத்து சொல்லி நாமும் சீர்திருந்துவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக.